அதாவது இதுவரை பாஸ்போர்ட் விண்ணப்பித்தவர்களுக்கு ஒரு புதிய மாற்றங்களை மத்திய அரசு இந்த மார்ச் முதல் அறிவித்திருக்கிறது. மார்ச் 2025 முதல் இந்த மாற்றங்கள் அதிரடியாக கெசட்டிலே, அரசு கெசட்டிலே வெளியாகி உடனடியாக நடைமுறைக்கு வந்திருக்கின்றன. அதிலே முதல் மாற்றம் என்பது பெற்றோர் பெயர், எப்பொழுதுமே பெற்றோருடைய பெயர் கடைசி பக்கத்திலே இடம்பெற்றிருக்கும். அந்த பெற்றோர் பெயர் இனி இடம்பெறாது என்றால், இது பெற்றோர் பெயர் பயன்படுத்திய சிலருக்கு பிரச்சனைகள் இருப்பதால் அது குறித்து தொடர்ந்து விண்ணப்பங்கள் வந்தால் அதை பரிசீலித்து மத்திய அரசு அந்த முடிவை எடுத்திருக்கிறது. பெற்றோர் பெயர் இனி கடைசி பக்கத்தில் இடம்பெறாது. அதே போன்று முகவரி மாற்றம், இதுவரை பாஸ்போர்ட்டை முகவரிக்காக கூட, அட்ரஸ் ப்ரூஃபுக்காக கூட பலர் கொடுத்திருக்கிறார்கள். இனி அப்படி கொடுக்க முடியாது என்றால் முகவரி இடம்பெறாது என அறிவித்திருக்கிறார்கள். முகவரிக்கு பதிலாக டிஜிட்டல் முகவரி, அதாவது பார் கோடு ஒன்று இடம்பெறும். அந்த பார்கோடில் யாரும் மற்றவர்கள் எல்லாம் பார்க்க முடியாது. ஒன்றிய அந்த குடியேற்ற அதிகாரிகள், அந்த இமிகிரேஷன் ஆபீசர்ஸ் மட்டும் தேவைப்பட்டால் அதை ஸ்கேன் செய்தால் அவர்களுக்கு மட்டும் அந்த பார்கோடிலே அந்த முகவரி டிஜிட்டல் முகவரி தெரிய வரும். மற்றவர்கள் சாதாரணமா பார்க்கும்போது டிஜிட்டல் முகவரியிலே முகவரி தெரியாது. எனவே தற்போது முகவரி அச்சிலே இருக்கின்ற முகவரி இனி இடம்பெறாது என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இனி வரும் புதிய பாஸ்போர்ட்டுகளிலே அந்த முகவரி இடம்பெறாது என்ற தகவல் வந்திருக்கிறது. அதே போன்று பாஸ்போர்ட் வந்து இனி 3 வண்ணங்களில் வழங்கப்படும். ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்து இப்போது மீண்டும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அரசு அதிகாரிகளுக்கு ஒயிட் கலர் பாஸ்போர்ட், அதாவது வெள்ளை நிறத்திலே அந்த பாஸ்போர்ட் இருக்கும். அதே போன்று வெளிநாட்டு தூதர்கள், வெளிநாட்டிலே பணியாற்றிய தூதர்கள், தூதரக அதிகாரிகளுக்கு எல்லாம் இனி சிவப்பு நிற பாஸ்போர்ட், ரெட் பாஸ்போர்ட், சிகப்பு நிறத்திலே பாஸ்போர்ட் இருக்கும். மற்றவர்களுக்கு தற்போது வழங்கப்படுகின்ற நீல நிறத்திலே பாஸ்போர்ட் இருக்கும். எனவே இந்த 3 வண்ணங்கள் மீண்டும் நீடிக்கின்றன. அதில் சிகப்பு என்பது தற்போது சேர்க்கப்பட்டிருக்கிறது. 3 இடங்களிலே பாஸ்போர்ட் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 4வது மிக முக்கியமான மாற்றம், அக்டோபர் 1, 2023 முதல் 2023 அக்டோபர் 1க்கு பிறந்த அனைவரும், அதற்கு பிறகு பிறந்த அனைவருமே பிறப்பு சான்றிதழ் வைத்துதான் அவர்கள் பாஸ்போர்ட்டிற்கு விண்ணப்பம் செய்ய முடியும் என அறிவித்திருக்கிறார்கள். இதற்கு முன்னால் அப்படி அல்ல. இதற்கு முன்னால் நீங்கள் பாஸ்போர்ட் வாங்குவதற்கு நீங்கள் பல்வேறு வகைகளில், அதாவது உங்களுடைய ஆதார் கார்டை காண்பிக்கலாம், அல்லது உங்களுடைய SSLC, அந்த ஸ்கூல் சர்டிபிகேட், லீவிங் சர்டிபிகேட் என்று கூறுவார்களே, சீனியர் ஸ்கூல் லீவிங் சர்டிபிகேட் SSLC, அந்த சான்றிதழை காண்பிக்கலாம். அதே போன்று பல்வேறு வகையான அடையாளங்களை கொண்டு நாம் டிரைவிங் லைசன்ஸ் கொடுப்போம், பேன் கார்டு கொடுப்போம். இவற்றையெல்லாம் வைத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்காக நம்ம கொடுப்பது சாதாரணமாக வழக்கமாக இருக்கிறது. இனி அப்படி கிடையாது. அக்டோபர் 1, 2023க்கு பிறகு பிறந்த அனைவருமே பிறப்பு சான்றிதழை கட்டாயம் கொடுக்க வேண்டும், பர்த் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டும் என அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கு முன் பிறந்தவர்கள் அனைவருமே வழக்கம் போல பேன் கார்டு அல்லது சர்வீஸ் ரெக்கார்ட், டிரைவிங் லைசன்ஸ், SSLC சர்டிபிகேட் போன்ற சான்றிதழ்களை கொடுத்து நீங்கள் டேட் ஆஃப் பர்த் சான்றிதழாக கொடுக்கலாம் என அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக தற்போது பாஸ்போர்ட் சேவா கேந்திரா என்பதை அதிகப்படுத்துவதாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இதுவரை போஸ்ட் ஆபீஸ் மூலமாக இந்த சேவா கேந்திரா எல்லாம் செயல்பட்டு வருகின்றன. தற்போது 442ஆக இருப்பதை 600ஆக உயர்த்துவதற்கு மத்திய அரசு அடுத்த 5 ஆண்டுகளை உயர்த்துவோம் என அறிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த மிக முக்கியமான மாற்றங்கள் பாஸ்போர்ட்லே, அதாவது பெற்றோரின் பெயர் இடம்பெறாது, முகவரி இடம்பெறாது. இனி அட்ரஸ் ப்ரூஃபாக நீங்கள் பாஸ்போர்ட்டை கொடுக்க முடியாது மற்ற இடங்களிலே என்பதை முக்கியமாக அறிய வேண்டிய இருக்கிறது. எனவே இந்த மாற்றங்கள் தற்போது உடனடியாக நடைமுறைக்கு வந்திருக்கின்றன. பாஸ்போர்ட் விண்ணப்பம் செய்வோரும் பாஸ்போர்ட்டை வைத்திருப்போரும் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டிய தகவல்களாக இருப்பதால் இந்த தகவலை தற்போது நாம் பகிர்ந்திருக்கிறோம். ஆப்ரஹாம்.